திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியை சேர்ந்தவர் ஏகேஜி விஜயன். 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் இருந்தவர். திமுக விவசாய அணியின் மாநில செயலராக பொறுப்பு வகித்து வந்தார். இவருக்கு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சேகர நகரில் ஒரு வீடு உள்ளது. இந்த வீட்டில் அவரது மனைவி மகளும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி இரவு ஏகேஜி விஜயன் மனைவி ஜோதிமணி தனது மகளை அழைத்துக் கொண்டு சித்தமல்லி உள்ள வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். பின்னர் கடந்த 1ஆம் தேதி காலை ஏகேஜி விஜயன் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகியோர் தஞ்சாவூரில் உள்ள வீட்டுக்கு திரும்பி வந்தனர். அப்போது வீட்டு முன்பக்கம் கேட்டு கதவு பூட்டு உடைத்து பீரோவில் இருந்து 87 பவுன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக தெரிய வந்தது. இதை குறித்து ஏகேஜி விஜயன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு தமிழ் பல்கலைக்கழகம் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக தஞ்சாவூர் டவுன் டிஎஸ் சோமசுந்தரம், வல்லம் டிஎஸ்பி காயத்ரி, இன்ஸ்பெக்டர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சந்திரா, தாலுகா சோமசுந்தரம், வல்லம் மற்றும் முத்துக்குமார், எஸ்ஐ அருள் ஆகியோர் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் எம்பி வீடு அமைந்துள்ள பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு போலீசாரால் தீவிர விசாரணை நடத்த மேற்கொண்டனர். இதில் இந்த கொள்கை சம்பவத்தில் ஈடுபட்ட போது தர்மபுரி சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் அம்மா, மகள் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து தனிப்படை போலீசார் தர்மபுரிக்கு விரைந்து சென்று ராயல் நகரை சேர்ந்த முகமது யூசுப் என்பவரின் மகள் சாதிக் பாஜா, மெய்தீன் மகள் ஆயிஷா, பர்வீன் மனைவி பாத்திமா, ராகுசூல் ஆகியோர் தஞ்சாவூருக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இதில் முன்னாள் எம்பி ஏகேஜி விஜயன் வீட்டில் கொள்ளையடித்து மேற்கொண்ட 4 பேரும் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட 87 பவுன் கொள்ளையடிக்க சம்பவம் 5 நாட்களுக்கு விரைவாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கொள்ளையர்கள் பிடித்தனர். தனிப்படை போலீசார் கண்டுபிடித்ததால் முன்னாள் எம்பி ஏகேஜி விஜயன் வீட்டின் கொள்ளையடித்தவர்கள் சென்னையில் தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவர்களை பிடித்து தர்மபுரிக்கு அழைத்து வந்தனர். பின்னர் கொள்ளையடித்த நகைகளை பறிமுதல் செய்து நகைகளை பறிமுதல்